ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அத்தை எனக்காக மீல் மேக்கரை வச்சு ஒரு சாதம் செஞ்சுருந்தாங்க. அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் தீர்ந்ததுனால எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 பட்டை, 1 ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் 3 கட்டி சேர்த்துருக்கோம். அது ஆப்ஷன் தான், எனக்காக செஞ்சதுனால பெருங்காயம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீள்வாக்கில். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கட்டி பெருங்காயம் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னா, ஜீரண சக்திக்காக ஆட் பண்ணியிருக்கோம். எனக்காக ப்ரிப்பேர் பண்ணதுனால இதில் கட்டி பெருங்காயம் 3 போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்களும் போட்டுக்கலாம், ஜீரணமாகும் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை விட இந்த மாதிரி நம்மளே அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 3 பெரிய சைஸில் இருக்க தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதுதான் அதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட். அப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது நல்லா வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும் தக்காளி. ஓரளவுக்கு தக்காளி கொலைய ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள்லாம் தக்காளியில் ஒட்டி நல்லா வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியேறி தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக்காகி இருந்துருச்சு. அதுதான் இது நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். நார்மல் மிளகா பொடி எதுவுமே சேர்க்கலை. மிளகா போட்டதோடு சரி, மற்ற எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருக்கேன். பார்க்க இன்னும் நான் கிட்டத்தில் ஜூம் பண்ணி கட்டியிருந்தேன் எப்படி இருக்குது. இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. அதுக்காக மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா தக்காளி நல்லா கொலையாக வெந்து வரணும். அப்போ தான் இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணது ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இதை இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துடணும். பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த மீல் மேக்கர் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. சுடுதண்ணியில் போட்டு ஆல்ரெடி எடுத்ததுனால ஓரளவுக்கு வெந்திருக்கும். பாதி குக்கான மாதிரி தான் அது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டு அப்படியே வந்து வச்சிட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த டப்பாவில் இருக்க நெய்யை வந்து இதில் கொட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக கொட்டி வந்து லைட்டாக ஒரு கிளறி அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து சாதத்தை வந்து கொட்டி வச்சிட்டோம். நாங்கள் வந்து வடித்த சாதத்தை அப்படியே கொட்டி கிளறனால சாதம் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே சாதம் வடித்து அதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பெரிய தட்டில் போட்டு லைட்டாக ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறினீங்கன்னா சாதம் உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாங்கள் வந்து கொலையா செஞ்சதுக்கு காரணமே நான் வந்து நல்லா கொலையா சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வந்து இப்படி செஞ்சுருந்தோம். மற்றபடிக்க வந்து நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது மாதிரி வந்து நிறையா ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிளறி விடும்போதே வந்து ஃபுல்லாக அது நல்லா ஜெல்லாகி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் பேபி ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து கப்பிள் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து விளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் போக போக வந்து நிறையா போடுறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.